Welcome to Money Management Channel. Market last week மட்டும் இல்ல இந்த வீக் ஸ்டார்டிங்லயே வந்து கண்டினியூவா வந்து பாசிட்டிவா தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நேத்து மார்க்கெட்டும் பாசிட்டிவா தான் க்ளோஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் 5 டேஸ்ல நியர்லி 5% பக்கமா வந்து மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆயிருக்கு. கிஃப்ட் நிஃப்டியும் பாத்தீங்க அப்படின்னா நேத்து நைட் வந்து பாசிட்டிவா தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனா பெரிய ஒரு மூவ்மெண்ட் இல்ல, நியூட்ரலா இருக்கு. மேபி இன்னைக்கு மார்க்கெட்டும் வந்து நியூட்ரலா ட்ரேட் ஆகிறதுக்கோ இல்ல பாசிட்டிவா ட்ரேட் ஆகிறதுக்கோ வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கு. அந்த வகையில மார்க்கெட் வந்து இப்ப ரெக்கவரி வந்து கண்டினியூவா லாஸ்ட் வீக் மட்டும் இல்லாம இந்த வீக் ஸ்டார்டிங் டேலயும் மண்டே க்ளோசிங்லயும் வந்து கண்டினியூவா ரன் ஆயிட்டே இருக்கு. லாஸ்ட் வீக்ல ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸோட எக்ஸ்பைரி வந்து நம்ம பாக்குறப்ப பாத்தீங்க அப்படின்னா FIIs வந்து நிறைய ஹோல்டிங்ஸ் எடுத்திருந்தாங்க. ஃப்ரெஷ் பையிங் இருந்துச்சு. ஸோ அதுவே வந்து நம்ம ஒரு பாசிட்டிவ் பாயிண்டா பார்த்தோம். நேற்று கம்ப்ளீட்டான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 20 EIA தான் வந்து செல்லர்ஸா இருந்திருக்காங்க. செல்லர்ஸா இருந்தாலும் ஃபைனலா வந்து அவங்க பெரிய அளவுக்கு செல் பண்ணாலும் பாத்தீங்க அப்படின்னா பையிங் அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஒரு 98 கோடிக்கு வந்து நெட் பையரா தான் இருந்திருக்காங்க. ஆனா மேக்சிமம் வந்து செல் பண்ணிருக்காங்க. அதே FII பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நேத்து மார்க்கெட் க்ளோசிங்ல நியர்லி 3000 கோடிக்கு மேல ஜாஸ்தி பையிங் நடந்ததுனால மார்க்கெட் வந்து டர்ன் ஓவர் ஆயிருக்கு. நேத்து மார்க்கெட் பாசிட்டிவ்க்கு, அதாவது நியர்லி 1.3% மேல பாசிட்டிவா க்ளோஸ் ஆனதுக்கு ஒரே காரணம் வந்து FIIயோட பையிங் தான். ஸோ அந்த வகையில FII வந்து இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ள இப்ப வந்துட்டு இருக்கிறாங்க. இது கண்டினியூவா வர்றதுக்கு உண்டான நிறைய வேலிடான ரீசன்ஸ் இருக்கு. நம்மளோட ரூபி ஸ்ட்ரென்தன் ஆயிட்டே தான் இருக்குது. ஸோ 2025ல எந்த அளவுக்கு நம்ம ரூபி லாஸ் ஆச்சோ அது எல்லாமே இப்ப ரெக்கவர் பண்ணி எடுத்துருச்சு. 88க்கு பக்கமா போன ரூபி வந்து இப்ப நேத்து க்ளோசிங்ல வந்து 85.58 லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ 2025 ஸ்டார்டிங்ல என்ன பிரைஸ் இருந்துச்சோ இப்ப அதே பிரைஸுக்கு வந்துச்சு. ரூபி வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிறதுனால கோல்டோட பிரைஸ் ஹைக் வந்து டெம்பரவரியா இப்ப ஸ்டாப் பண்ணி வைக்கும். கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ல பண்றவங்க இப்ப ஸ்டாப் பண்றதுனால அது மார்க்கெட்டுக்கு எல்லாமே வந்து உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கோல்டோட பிரைஸ் வந்து நியூட்ரலா நிக்கிறதுக்கோ இல்ல லைட்டா வந்து குறையறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. ஆனா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பாசிட்டிவான நியூஸா தான் அதை நம்ம பாக்குறோம். ரூபி ஸ்ட்ரென்தன் ஆகுது ஒரு நல்ல நம்மளோட மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு எனர்ஜியை கொடுக்கிற ஒரு விஷயம் தான். இப்ப இருக்கிற மார்க்கெட் சிச்சுவேஷன் வந்து பாசிட்டிவா டர்ன் ஓவர் ஆகிறதுக்கு ஒரு சில வேலிடான பாயிண்ட்ஸ் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். FII FBI வந்து இந்தியன் மார்க்கெட்ல இப்ப இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் க்ளோசிங்ல பாத்தீங்க அப்படின்னாலும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணிருந்தாங்க எக்ஸ்பைரியில. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மண்டே மார்க்கெட் க்ளோசிங்ல பாத்தீங்க அப்படின்னா பையிங் இருந்துச்சு. ஸோ இது கண்டினியூவா இருக்குமா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது இல்லாம ருப்பி வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆயிட்டே தான் இருக்கு. கிட்டத்தட்ட 2025ல எந்த அளவுக்கு ஸ்டார்டிங்ல இருந்துச்சோ அதே அளவுக்கு வந்து அந்த லாஸ் எல்லாம் ரெக்கவர் பண்ணி எடுத்துருச்சு. இப்ப 85 ரூபா 50 காசுக்கு பிளஸ் ஆர் மைனஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் ஃபெட் ரிசர்வ்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வந்து மார்க்கெட்ல வந்துச்சு. ஸோ ஃபெட் ரிசர்வ் வந்து யூஎஸ்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சாங்க அப்படின்னா அவங்களோட மணி வந்து growth இருக்கிற மார்க்கெட்டுக்கு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் ஆகிற கண்ட்ரி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் தான் இருக்கு. எந்த அளவுக்கு ரேட்டை வந்து ரெடியூஸ் பண்றாங்களோ அந்த அளவுக்கு வந்து நம்மளோட மார்க்கெட்டுக்கு வந்து ஃபண்ட் வந்து உள்ள வரும். ஸோ ஃபாரின் இன்ஃப்ளோ வந்து ஜாஸ்தி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப ரீசெண்டா வந்த ரிப்போர்ட்ஸ்ல ஃபாரின் இன்ஃப்ளோ வந்து வந்துட்டு இருந்ததை விட இப்ப கொஞ்சம் ஜாஸ்தியா வந்துட்டு இருக்கு. ட்ரேட் வார பொறுத்த வரைக்கும் நீ பெரிய இம்பாக்டை வந்து கிரியேட் பண்ணாது. இதை பத்தி ஆல்ரெடி நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். US பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து நினைச்சபடி இப்ப அவர் டேரிஃப் அனௌன்ஸ் பண்ணா எல்லா கண்ட்ரியுமே வந்து அதுக்கு ஆப்போசிட்டா வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அது அவர் வந்து ஒரு பெரிய அளவுக்கு கான்பிடன்ட் ஒரு growth கொடுத்துரும், ஸோ எல்லாம் பயந்துருவாங்கன்னு நினைச்சது வந்து இப்ப அந்த அளவுக்கு வந்து பாசிபிள் இல்லை. அதாவது நம்ம அஃபெக்ட் ஆனாலும் யூஎஸும் பெரிய அளவுக்கு சஃபர் ஆகும் அப்படிங்கறத அது ஓரளவுக்கு ரியலைஸ் ஆனதுனால இப்ப எல்லா சைடு பாத்தீங்க அப்படின்னா நெகோசியேஷன் ஸ்டெப்ஸுக்கு இப்ப மூவ் ஆயிருக்காங்க. அதனால வந்து ட்ரேட் வார்ன்ற பாயிண்ட்ல இன்னும் பெரிய அளவுக்கு மார்க்கெட்ல பாதிப்பு ஏற்படுத்த முடியாது. சோ அவரோட டேரிஃப் அனௌன்ஸ்மெண்ட் வந்து இன்னும் பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கம்மியா தான் இருக்கு. கூடிய சீக்கிரம் உக்ரைன் ரஷ்யா வார், இஸ்ரேல் வார் இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு எண்ட் பாயிண்ட நெருங்குறதுனால மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கூடிய சீக்கிரம் RBI வந்து ரேட் கட் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நடக்கிறப்ப நம்மளோட இந்தியன் கண்ட்ரில RBI ரேட் கட் பண்றப்ப நம்மளோட எக்கனாமி வந்து நல்லா க்ரோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
நெக்ஸ்ட் இயர்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நியூ இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் வரப்போகுது. ஸோ இதுல வந்து 12 lakh வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இன்கம் டாக்ஸ் இல்லாம இருக்க போகுது. ஸோ அதனால எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ஜாஸ்தி ஆகிறப்ப நம்மளோட கம்பெனிஸோட growth வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதை பேஸ் பண்ணி நம்ம கன்சூமர் டியூரபிள் ஆகட்டும், அதர் கம்பெனிஸ் பேங்கிங் நான் பேங்கிங் இது எல்லாமே வந்து இப்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டே தான் இருக்கு. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே இருக்கு. இதுல பார்க்கலாம் எது வந்து நடக்க போகுது, இதனால வந்து எப்படி மார்க்கெட் வந்து பயன்பெற போகுதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி நெகட்டிவ் ஃபேக்டர்னு பாத்தீங்க அப்படின்னா மேபி வார் வந்து இன்னும் வந்து ப்ராப்ளம் ஆகலாம், இல்ல இந்த ட்ரேட் வார் வந்து அடுத்த லெவலுக்கு கூட போகலாம். அப்படி போறப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த பாசிட்டிவான சைடை பிரேக் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி நடக்குதுன்னு. நம்ம ஆல்ரெடி நம்ம ஹோல்டிங்ஸ்ல வச்சிருக்கிற ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து இது வரைக்கும் இல்லாத ஆல் டைம் ஹையர் ரீச் பண்ணுச்சு. ஸோ இப்போ அந்த கம்பெனிஸ்ல வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பஜாஜ் பினான்ஸை பொறுத்த வரைக்கும் நியூ ஆல் டைம் ஹையை கிரியேட் பண்ணிருக்கு. அதே மாதிரி ஐசிஐசிஐ பேங்க்கும் ஆல் டைம் ஹையை கிரியேட் பண்ணிருக்கு. கோட்டக் பேங்கை பத்தி நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து லாஸ்ட் 4-5 இயர்ஸா பர்ஃபார்மன்ஸ் இல்லாத பேங்க் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்றப்போ கூட நிறைய கமெண்ட் செக்ஷன்ல பார்த்துக்கிட்டே இருந்தோம். இப்ப பேங்கிங் செக்டர் ரெக்கவர் ஆனோடனே நல்ல ஒரு இம்பாக்டை கொண்டு வந்த பேங்க் வந்து கோட்டக் மகேந்திரா தான். ஸோ இது வந்து நியூ ஆல் டைம் ஹையை கிரியேட் பண்ணிருக்கு. இன்னுமே இந்த பேங்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா பர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸ்டீல் செக்டரை பொறுத்த வரைக்கும் டாடா ஸ்டீலும் சரி ஜேஎஸ்டபிள்யூ நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. நேற்று க்ளோசிங்ல வந்து ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் வந்து நியூ ஆல் டைம் ஹையை வந்து கிரியேட் பண்ணிருக்கு. மார்க்கெட்ல இந்த ஸ்டாக்ஸ் வந்து குவாலிட்டியான ஸ்டாக்ஸா இருந்தாலும் நல்ல ஃபியூச்சர் growth இருந்தாலுமே இப்ப ரீசன்ட் டைம் மார்க்கெட்ல பேங்கிங் நான் பேங்கிங் இது ரெண்டுமே எக்ஸலண்டா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு உண்டான வேலிடான பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஆர்பிஐ ரேட் கட் ஆகட்டும், நியூ டாக்ஸ் ரெஜிம் இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த செக்டர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்றதுக்கு சப்போர்ட்டா இருக்கு. அந்த வகையில பேங்கிங் நான் பேங்கிங் எல்லாமே வந்து எக்ஸலண்டா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. பஜாஜ் பினான்ஸை பத்தி நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். கோட்டக் மகேந்திரா ஐசிஐசிஐ பேங்கை பத்தி நம்மளோட ஹோல்டிங்ஸ்ல இருக்கிற ஸ்டாக்ஸ் தான். போர்ட்ஃபோலியோ அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட்ல இந்த ஸ்டாக்ஸை வந்து எதனால நம்ம லாங் டர்ம் பாயிண்ட்ல கன்சிடர் பண்ணணும், இல்லை என்னென்ன பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பத்தி நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அதை ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் வந்து கிடைக்கும். பஜாஜ் பினான்ஸை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கிற பிரைஸ் வந்து கொஞ்சம் ஓவர் பிரைஸா தான் இருக்குது. நல்ல கம்பெனி தான், ஆனா வந்து வேல்யூஷன் வைஸ் காஸ்ட்லியா இருக்கு. மார்க்கெட்ல வந்து இந்த ஸ்டாக் வந்து பெரிய அளவுக்குலாம் ஒன்றும் இவ்வளவு கரெக்ஷன்ல வந்து நடக்கல. ஸோ ஓரளவுக்கு டவுன் ஆனாலும் அப்பப்போ வந்து மறுபடியும் ரெக்கவரியை கொடுத்துருச்சு. ஸோ அதனால பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து இந்த 15% கரெக்ஷன்ல இந்த 3 ஸ்டாக்குமே நமக்கு கொடுக்கல. வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருந்துச்சு. அந்த வகையில ஜேஎஸ்டபிள்யூ பாத்தீங்க அப்படின்னாலும் இப்ப ரீசெண்டா வந்து ஒரு 2 வீக்ஸா வந்து ஸ்டீல் செக்டர் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் growth நல்லா இருக்குங்கிற காரணத்தினால இந்த செக்டர்ஸ் எல்லாமே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. கிட்டத்தட்ட 1 or 2 இயர்ஸ் வந்து இந்த செக்டர் வந்து பர்ஃபார்ம் பண்ணாம தான் இருந்துச்சு. ரீசெண்ட் டைம்ல தான் வந்து இதுவுமே பர்ஃபார்ம் பண்ணுது. பேங்கிங் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் கோட்டக் மகேந்திரா, ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க் இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பேங்கா தான் இருக்குது. ப்ரொமோட்டர் ஸ்ட்ராங் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கோட்டக் மகேந்திரா இருக்கிறதுனால ஐசிஐசிஐ ஹெச்டிஎஃப்சியை விட இது கொஞ்சம் வேல்யூஷன் வைஸ் காஸ்ட்லியா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த பஜாஜ் பினான்ஸ் ஆகட்டும், கோட்டக் மகேந்திரா, ஐசிஐசிஐ நம்மளோட ஹோல்டிங்ஸ்ல இருந்தாலுமே இப்ப நடந்த இந்த மார்க்கெட் கரெக்ஷன்ல நமக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டில ஒண்ணு கிரியேட் பண்ணல. ஆல்ரெடி நம்ம ஹோல்ட் பண்ணதை அப்படியே ஹோல்ட் பண்ணலாம். பார்க்கலாம் ஏதாச்சும் மார்க்கெட்ல இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃப்ரெஷ் பையிங் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க இமீடியட்டா இந்த ஸ்டாக்ஸ்ல வந்து பெரிய ரிட்டர்னை பாத்திர முடியாது. above 5 to 10 இயர்ஸ் இந்த மாதிரி நீங்க ஒரு லாங் பீரியட்ல எஸ்ஐபி மோட்ல இன்வெஸ்ட் பண்ற அப்படி இருந்தா இந்த ஸ்டாக்ஸ் வந்து நீங்க போக்கஸ் பண்ணலாம். அதர்வைஸ் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் என்னோட ஹோல்டிங்ஸ்ல கிடையாது. ஏன்னா இவங்களோட டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால இந்த ஸ்டாக்கை நம்ம போக்கஸ் பண்றது இல்ல. டாடா ஸ்டீலும் வந்து கடன் ஜாஸ்தியா தான் இருக்கு, இருந்தாலுமே அது நம்ம ஹோல்டிங்ஸ்ல வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே இன்வெஸ்ட் பண்றதுனால சைக்கிளிக் செக்டர் ஸ்டாக்ஸ்ல ஏதோ ஒரு மார்க்கெட் லீடரா இருக்கிற ஸ்டாக் போகுது அப்படின்னா டாடா ஸ்டீல் மட்டும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ ஜேஎஸ்டபிள்யூ பொறுத்த வரைக்கும் இதுவுமே வந்து ரொம்ப காஸ்ட்லியா தான் இருக்கு, கொஞ்சம் கடனும் ஜாஸ்தி இருக்கிற கம்பெனியா தான் இருக்கு. இந்த மாதிரி குவாலிட்டியான கம்பெனிஸ் வந்து எப்பயுமே வந்து பிரைஸ் கரெக்ஷன்ல கிடைக்கும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அதனால நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் இல்ல மார்க்கெட் ஹைல இருந்தாலும் எஸ்ஐபி மாடல்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இதுல எல்லாம் வந்து நமக்கு ஆவரேஜ் பிரைஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி growth oriented கம்பெனிஸ்ல வந்து எஸ்ஐபி மாடல்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். எஃப்ஐஐ வந்து நேற்று க்ளோசிங்லயும் சரி, லாஸ்ட் வீக் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் எக்ஸ்பைரிலையும் வந்து பையிங் கொடுத்துருக்காங்க. அதனால ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, இது கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. இன்னைக்கு மார்க்கெட் வந்து கிஃப்ட் நிஃப்டி நேற்று நைட்டு
கிரீன்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாங்க பாசிட்டிவா கண்டினியூ ஆகுதா இல்ல எப்படி சேஞ்சஸ் ஆகுதுன்னு தெரியல. 3000 கோடிக்கு மேல வாங்குறது ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கான கம்பெனிஸ் நியூ ஆல் டைம் ஹையை கிரியேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். எஃப்ஐஐயோட மூவ்மெண்ட் ஜாஸ்தியா இருக்கிறதுனால தான் லார்ஜ் கேப் கம்பெனிஸ் எல்லாமே இப்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு ஆரம்பிச்சிருச்சு. கரெக்ஷனே பாத்தீங்க அப்படின்னாலும் ஒரு 6 days 7 days கண்டினியூஸ் ரன் அப்ப கொடுத்ததுனால இமீடியட்டா எல்லாமே அதோட ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எஃப்ஐஐயோட இன்வெஸ்ட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் ரெக்கவர் ஆகிறது லார்ஜ் கேப் கம்பெனிஸ் தான் இருக்குது. அதனாலதான் எப்பயுமே முடிஞ்ச வரைக்கும் லார்ஜ் கேப் கம்பெனிஸா ஃபோக்கஸ் பண்ணுங்க, மிட் கேப் ஸ்மால் கேப் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்றது. அந்த வகையில ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் ஆகிற கம்பெனிஸ் லார்ஜ் கேப் கம்பெனிஸா தான் இருக்குது. இந்த ரேலி கண்டினியூ ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. மேபி இது ரெகுலரா பாசிட்டிவா இல்லைனாலும் ஒரு சின்ன நியூட்ரலா ட்ரேட் ஆக ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் ரெக்கவர் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எப்பயுமே மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டலான கம்பெனி ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ஹெவியா இருக்கிற கம்பெனிஸ்ல கண்டினியூவா எஸ்ஐபில இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தா அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடாது. ஃபால் ஆனாலும் அப் ஆனாலும் நமக்கு நல்ல ஒரு growth லாங் டைம்ல அது எல்லாமே ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்போலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்போலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்போலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.